சார் இப்போ ஆதவர்ஜுனா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க சிறைக்கு செல்வோம், கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைப்போம், அதுக்கப்புறம் எங்களோட கொள்கைகள்ல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம், எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். கரெக்ட். அந்த பாயிண்ட் எல்லாம் தான் நான் கேட்குறேன். முதல்ல கொள்கை என்னன்னு அறிவிங்க சார். சிறைக்கு மட்டும் இல்ல சார், நாங்க சிறைக்கும் செல்வோம் கோட்டைக்கும் செல்வோம்ன்ற மாதிரி யார் வேணாலும் போகலாமா? பிக் பாக்கெட் அடிச்சானா ஜெயிலுக்கு போயிடலாம். இப்போ இது வந்து லாட்ரி டிக்கெட் வந்து விற்கக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. அந்த லாட்ரி டிக்கெட்டை விற்றாருன்னா அவர் ஜெயிலில் தள்ளுவாங்க. விஜய் கட்சியில் இருந்ததுக்காக தள்ளுன்னு சொன்னாலும் சொல்லுவார். அவர் யாருக்கு தெரியும்? சார் எந்த ஒரு கட்சியுமே வந்து இங்க பெரியாரை வந்து நீங்க பேசுறீங்க, ஆனா அதே இடத்துல அம்பேத்கருக்கு நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனா இந்த கட்சி தான் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இப்போ விஜய் வீட்டில் வந்து அவருடைய பையனுக்கு கட்டி வைப்பாரா? ஒரு தலித் பண்ண கட்டி வைக்க சொல்ல இவ்வளோ சொல்லிட்டாரு. ஒரு தலித் பண்ண வந்து தன்னுடைய மருமகளை ஏற்றுக்க சொல்லு சார். அது அவரோட அந்த கதையெல்லாம் பேசுற வேற வசனம் பேசுறீங்க இல்ல சார். அவர் பாசிசமும் பாயாசமும் அப்படின்றது டிஎம்கேவும் பிஜேபியும் சொல்றாரு சார். நீங்க குடுக்குற மாதிரி கொடுங்க, நாங்க வாங்குற மாதிரி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்ம ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி. பாசிசம்னா என்ன, பாயாசம்னா என்ன? யார் பாயாசம், யார் பாசிசம்? அது வந்து அவர் இன்னொன்னு வை ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. ப்ரோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மீனிங் ஃபார் த ப்ரோ. அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் இஸ் த மீனிங் ஃபார் ப்ரோ. What bro? It's very wrong bro. Bro, first understand what is politics bro. ஏன்னா எனக்கு விஜய் மேலே ஒரு பாசம் உண்டு. ஒரு பச்சை தமிழர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த வகையில் எனக்கு அவர் மேலே ஒரு பாசம் உண்டு. பிகில் படம் எனக்கு கொடுத்த ஒரு ஆச்சரியம், ஒரு வியப்பு. என்னால் எந்த படத்துலையும் வித்தியாசமான கதை களத்தில் ஒரு பெண்ணியத்தை சொல்ல முடியுங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அட்லியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை விஜய் வரணும், வரதான் நல்லா இருக்கும். அவருக்கு அதுக்கான பக்கம் அவன் எல்லாம் விடுதலைக்காக போராடினவன் தான் கிளாடியேட்டர். இவர் கிளாடியேட்டராக நம்ம நினைக்கிறோம். புலிகள்லாம் உள்ள இது வரமாட்டேங்கிறாங்க. என்னப்போ ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழன் அது முக்கியம். தமிழன் சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இது அவங்க கிட்ட சிக்கக்கூடாது. சார் இப்போ ஆதவர்ஜுனா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நீங்கள் எங்களோட கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளாகட்டும் சரி, இல்லை எங்களோட அந்த கூட்டணியில் கட்சியில் இருக்கிறவங்க தொண்டர்களாகட்டும் சரி, அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் சிறைக்கு செல்வோம், கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைப்போம், அதுக்கப்புறம் எங்களோட கொள்கைகளில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். கரெக்ட். அந்த பாயிண்ட் எல்லாம் தான் நான் கேட்குறேன். முதல்ல கொள்கை என்னன்னு அறிவிங்க சார். சிறைக்கு மட்டும் இல்லை சார், நாங்கள் சிறைக்கும் செல்வோம் கோட்டைக்கும் செல்வோம்ன்ற மாதிரி. யார் வேணாலும் போகலாமா? பிக் பாக்கெட் அடிச்சானா ஜெயிலுக்கு போயிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரோடு வயலேஷன் பண்ணிட்டு அபராதம் கட்டினா ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போ இந்த மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க, என் மேலே இது பண்ணாங்கன்னா என்னான்னு ஜெயிலுக்கு போயிடுவேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜெயிலுக்கு போகிறது இன்றைக்கி பெரிய விஷயமா என்ன காரணத்துக்காக ஜெயிலுக்கு போகிறேன்னு யாருக்கு தெரியுது? ஜெயிலுக்கு போகிறவங்களாம் பெரிய ஆள் ஆகிட முடியாது. கொள்ளடிச்சிட்டும் போகலாம், கொள்கைக்காகவும் போகலாம். எதுக்கு போகிறாங்க கருத்தாக பொறுத்து இருக்குது. இப்போ இது வந்து லாட்ரி டிக்கெட் வந்து விற்கக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. அந்த லாட்ரி டிக்கெட்டை விற்றாருன்னா அவர் ஜெயிலில் தள்ளுவாங்க. விஜய் கட்சியில் இருந்ததுக்காக தள்ளுன்னு சொன்னாலும் சொல்லுவார். அவர் யாருக்கு தெரியும்? இப்போ கொள்கைக்காக அவங்க வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஒரு கட்சியா மாறிட்டு போயிருக்காரு. இது வரலும் மூணாவது கட்சி மாறி இருக்காரு சார். எந்த ஒரு கட்சியுமே வந்து இங்க பெரியாரை வந்து நீங்க பேசுறீங்க, ஆனா அதே இடத்துல அம்பேத்கருக்கு நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனா இந்த கட்சி தான் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. மற்றபடி அஞ்சலி அம்மாள் அப்புறம் வந்து வேலு நாச்சியார் இவங்களுக்கும் நாங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி எந்த கட்சியுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதி ரீதியில் அவர் அரசியல் பண்ண பாக்குறாரு. வேற ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான். அம்பேத்கருக்கு எந்த வகையில் இது அதைத்தான் நான் சொன்னேன். கலைஞர் தான் வீட்லேயே பட்டியல் நிறுத்து பண்ண வந்து மருமகளாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே அம்பேத்கர் படத்தை ஃபோட்டோ போட்டுட்டவர் போல அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. உங்கள் இனத்தையும் நாங்கள் எங்களோடு ஏற்றுக்கொண்டிருக்கோம், எங்கள் வீட்லேயே மூத்த மருமகள் அவள் தான் இருக்கான்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார் சார். இப்போ அதுக்கு மேலே என்ன வேணும்? இன்னும் என்ன அம்பேத்கர் விஜய் வீட்டில் வந்து அவருடைய பையனுக்கு கட்டி வைப்பாரா? ஒரு தலித் பண்ண கட்டி வைக்க சொல்ல இவ்வளோ சொல்லிட்டாருல்ல. ஒரு தலித் பண்ண வந்து தன்னுடைய மருமகளை ஏற்றுக்க சொல்லு. சார் அது அவரோட அந்த கதையெல்லாம் பேசுற வேற வசனம் பேசுறீங்க. இப்ப நான் சொல்றேன், அவரோட பையன் யார் ஆதவர்ஜுன் சொன்னதுக்காக விஜய் தன்னுடைய மகனுக்கு
தலித் பெண்ணை திருமணம் செய்து வைத்து அம்பேத்கர் வழியில் நடப்பேன் என்பதை நிரூபிக்க வேண்டும். கலைஞர் நிரூபிச்சிட்டார், இவரை நிரூபிக்க சொல்லு. சார் இப்போ இவரை நிரூபிக்க சொல்லுங்க. அதான் நீங்க விஜய் அவர்களுக்கு சொல்லியிருக்கீங்க விஜய் சார். வந்து தன்னுடைய மகனுக்கு தலித் பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஃபைன் சார். இப்போ நீங்க அதுதான் ஆதவர்ஜன் சொல்றாரு. அந்த வாக்குறுதி அவர் கொடுத்திருக்காரு, தலித் மக்களுக்கு கொடுத்திருக்காரு. இப்போ விஜய் அவர்களும் ஒரு விஷயம் மேடையில் இப்போ நெக்ஸ்ட் அவர் பேசியிருக்காரு. ஒரு உண்மையாவே அது ரொம்ப வந்து ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணியிருக்க, மக்கள் நடுவில் அவ்வளோ ஒரு ஆரவாரம் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் சார். அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, பாசிசமும் பாயாசமும் இங்கே என்ன வந்து மக்கள் நடுவில் ஒரு கேம் விளையாடுறீங்களா, 2 பேருமே ஹேஷ்டேக் போட்டுட்டு விளையாடுறீங்க, எங்களோட கட்சி நிர்வாகிகள் உள்ளே போயிட்டு அப்படியே சாதுமா அவங்களும் வந்து இது பண்ணிட்டு வெளில வந்துடுறாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இங்கே நடக்காது, பாசிசமும் பாயாசமும் இங்கே சேர்ந்து ட்ராமா பண்ணுறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். முதல்ல பாசிசங்கிறது என்னன்னு அவருக்கு தெரியுமா? அது பாசிசத்தை சொன்னவன் யாருன்னு தெரியுமா? பிஜேபியோட பி கூட்டணி தான் வந்து இங்க அப்படின்னு சொல்லும்போது பாசிசம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல பாயாசத்தோடக்கு அதுக்கு என்னம்மா காம்பினேஷன் ஒன்றும் புரியல. அடுக்குமுள்ள எவனோ எழுதி கொடுத்தா அப்படியே படிக்கிறதா, அர்த்தம் புரியாமைய? பாசிசத்தை உருவாக்குனது யாருன்னு தெரியுமா? எத்தனை வகையான அரசியல் முறைகள் இருக்குன்னு தெரியுமா விஜய்க்கு? அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் வசன கருத்தை எழுதி கொடுத்து பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கு என்னம்மா சம்பந்தம்? பாசிசங்கிறது அரசியல் கோட்பாடு, பாயாசங்கிறது குடிக்கிற இதை சாப்பிட்ற. இல்ல சார், அந்த மும்மொழி கொள்கைக்காக தான் சார் அவர் அது பேசினாரு. அது கொடுக்கறது அவங்களோட கடமை, இங்க வாங்குறது மாநில அரசோட வந்து அது உரிமை. ஆனா அதை விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஹேஷ்டேக் போட்டுட்டு இங்க விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பாசிசமும் பாயசமும் நீங்க விளையாடுறதுக்கு நாங்க எங்க ஆள் கிடையாது, நீங்க பண்ற மாதிரி பண்ணுங்க, நாங்க அப்ப ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது வந்து ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்க உரிமைங்கிறதெல்லாம் அது ஒரு ஏதோ சென்ஸ் இருக்குது பேச்சுக்கிட்டு போயிருக்காரு. பாசிசம் பாயாசத்துக்கு ஒரு கனெக்ஷனுக்கு அர்த்தம் சொல்லுங்க. இல்ல சார், அவர் பாசிசமும் பாயாசமும் அப்படின்றது டிஎம்கேவும் பிஜேபியும் சொல்றாரு சார். நீங்க கொடுக்குற மாதிரி கொடுங்க, நாங்க வாங்குற மாதிரி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நம்ம ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி. பாசிசம்னா என்ன, பாயாசம்னா என்ன, யார் பாயாசம் யார் பாசிசம் புரியலையே. அது அவரு தான் வழக்கம். அர்த்தம் தெரிஞ்சு பேசினாரா? அது வந்து அவர் இன்னொன்னு வை ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருக்காரு. ப்ரோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மீனிங் ஃபார் த ப்ரோ. Understand that. What is the meaning for bro? What it denotes? BRO, bro. What is it? What is it? Do you understand the meaning of that word bro? Do you know what it is? Can you speak in English? Do you understand that English? What Sir, do you English mean by பேசுறவங்க bro? தான் இங்க அரசியல் இது என்ன இங்கிலீஷே உனக்கு தெரியலங்கிறதுக்கு இது ஒரு அர்த்தம். ப்ரோன்னா பிரதரை வந்து சுருக்கமாக சொல்றது. Of course that everyone knows sir. அதனால அவர் இவ்வளவு நேரம் சொல்றவர்கள் உங்களுக்கு அது தெரியாது, அதுவே தெரியும். ப்ரோனா பிரதர்ன்றது தெரியாதா சார்? அதுதான் அவர் ஸ்டைலா இங்கிலீஷ் பேசிட்டு தான் நினைச்சிக்கிட்டு ப்ரோங்கிற வார்த்தை இதெல்லாம் இந்த டிவிக்காரருக்கு கண்டுபிடிச்சது. இந்த ஜானர்பாங்க, கிஃப்ட் ஹேம்பர்பாங்க. ஹேம்பர்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்குதான்னு இன்னைக்கு ஒன்றும் தெரியாது. ஜானர்னு ஒரு வார்த்தை அடிக்கடி உபயோகப்படுத்தாங்க. சார் ஜானர் அப்படின்றது இங்கிலீஷ் வார்த்தையா? அது இங்கிலீஷ்ல இருக்கா? இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அவருக்கு மத்தியில் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ஜியாகிரபி ஒர்க் அவுட் ஆகுலையா, ஹிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுலையா, ஃபிசிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுலையா? அது என்ன கெமிஸ்ட்ரி? அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி சில விவகாரங்கள். அப்புறம் கிழிஞ்சது கிருஷ்ணகிரிம்பாங்க. என்ன கிருஷ்ணகிரியும் கிளியறதுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே சார், அதெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்து ரைமுக்கு பேசுறது. சரி ஓகே, அதை விடுங்க. பாலிடிக்ஸில் வந்து அதெல்லாம் பேசக்கூடாது. ப்ரோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பாலிடிக்ஸ் ப்ரோ. First you understand, first you find out the spelling for fascism. What do you mean by fascism? What do you mean by payasam? As far as I know, fascism is a method of ruling, method of policy. அது என்னன்னு முதல்ல உங்களுக்கு அதை கற்றுக்குங்க. இப்போ சொல்கிறேன், இப்போது நானாவது சொல்கிறேன், கேட்டுங்க. முதல் உலக யுத்தத்துக்கு பிறகு 3 வகையான தத்துவங்கள் வந்தாச்சு. காரல் மார்க்ஸ் கம்யூனிசத்தை உண்டாக்குனார். ஏற்கனவே இருந்தது கேபிட்டலிசம். இட்டாலியக்காரர்கள் முசோலினி ஃபாசிசம் கொண்டார். இட்டாலியனுடைய ஃபாசிசம் வந்து ஹிட்லருடைய நாஜிசத்தை விட மோசமாக இருந்தது. இது ரெண்டுக்கும் ஒரு நியூட்ரலாக இருந்தது கம்யூனிசம். கம்யூனிசம், நாஜிசம், ஃபாசிசம், இதுதான் 3 தத்துவங்கள். 3லையுமே வந்து கம்யூனிசம் வந்து அக்செப்டபுளாக இருந்ததுனால அந்த கம்யூனிசம் ஏற்கப்பட்டது. நாஜிசத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒழிச்சு கட்டணுங்கிறது தான் நாசிசம். ஃபாசிசமும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒழிச்சு கட்டுறது தான் ஃபாசிசம். இதை வந்து மக்கள் ஏற்றுக்கல. அதனால தான் 2ஆம் உலக யுத்தத்தில் வந்து அதை இது 2ஐயும் எடுத்துக்கிட்டு வந்தபோது
ஸ்டாலின் வந்து ஆரம்பத்தில் நான் ஃபாசிசமும் நாஜிசமும் கம்யூனிசமும் எல்லாம் ஒன்று தான் சொல்லிட்டு ஹிட்லரோட போய் சேர்ந்தார். ஹிட்லர் ஒரு 2 மாதம் கூட வச்சுக்கிட்டார். 3ஆவது மாதம் கம்யூனிஸ்ட் வேறு நாங்கள் வேறு, நீ எங்களை விட மோசமானவன், நீ யூதர்களை எங்களை காட்டி கொடுத்துருன்னு கம்யூனிஸ்ட்டை கழட்டி விட்டார். வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டார். கம்யூனிசம் பேசின ஸ்டாலின் கேபிட்டலிசம் பேசுகிற அமெரிக்கா கிட்ட போயிட்டார். அதுதான் நடந்தது. இதெல்லாம் அவர் அந்த தம்பிக்கு சொல்லுங்கள். அவருக்கு அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்காது, அவருக்கும் தெரிஞ்சிருக்காது. எழுதி கொடுத்ததை வந்து பேசிவிட்டார். எழுதி கொடுத்தார் வசனகர்த்தாவுக்கு இந்த அர்த்தம் தெரிஞ்சிருக்காரு. சார் இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி வந்து நடத்த மாட்டாரு, இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல முழு நேர அரசியல்வாதியாக வரமாட்டாரு, இப்படியே ஒதுங்கி போயிடுவாரு அப்படின்னு சொல்ற இந்த காலகட்டத்திலையும் அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி அவர் ஒரு மாநாடு நடத்தினாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அங்கே பரனூர்ல போய் பேசினாரு. இப்போ 2வது ஆண்டு துவக்க விழாக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைச்சு எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு அதையும் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலேயும் அவர் முழு நேரம் கட்சி வளர்ந்துருச்சுமா. இது இவ்வளவு வரிசையாக எண்ணிக்கிட்டு வரீங்களா? ஒரு வருஷமா என்ன பண்ணுறாங்கிறது ஒரு விரலு கூட பத்தல, ஒரு கை கூட வரல. 4 கூட்டம் நடத்திருக்காரு. முதல் மாநாடு நடத்தினாரு. இது அம்பேத்கருக்காக ஒரு விழா. இப்போ ஏப்ரல்ல மக்களை போய் இருங்கம்மா, ஒரு அம்பேத்கருக்கு ஒரு மக்கள் இதாக விழா நடத்தினாரு. அப்புறம் வந்து பரந்தூரில் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சார். இப்போ வந்து 2வது ஆண்டு விழாக்கு வந்துட்டார். 3 கூட்டம் தான் ஒரு வருஷத்துக்கே போட்டிருக்காரு. அதான் சார் இப்போ நெக்ஸ்ட் ஏப்ரல் மந்த்ல வந்து as a plan to go and meet வந்து போயிட்டே இருக்குதுமா. வருஷம் 2026 வருது. இன்னும் அவர் இன்னும் பனையூரை விட்டு வெளியே இன்னும் வரல. பனையூரையே தாண்டிலையே. முதல்ல பனையூரை தாண்ட சொல்லுங்க. மக்கள் இப்போ ஆன்லைனில் வந்து கட்சி நடத்த முடியாது. திருப்பி சொல்லியாச்சு அவர்கிட்ட, தம்பி உனக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்துருக்கவங்ககிட்ட ஜாக்கிரதையாரு. அந்த ஆள் பச்சையாகவே சொல்லிவிட்டாரு. இவரை வச்சு நான் வளர்ந்துக்க போகிறேன், தோனியை விட பெருசாக நான் வளர்ந்து காட்டுற பாரு ஒரு ஆள் சொல்கிறாரு. இன்னொரு ஆள் சொல்கிறாரு, நீ காணாமல் போயிடுவேன், நீ என்ன ஆசைப்பட்டு அரசியல் சினிமாவில் நடிச்சிட்டாக்க பெருசாக எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கே எச்சரிக்கை கொடுத்து பேசுகிறாரு. புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு விஜய் மேலே ஒரு பாசம் உண்டு. ஒரு பச்சை தமிழர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த வகையில் எனக்கு அவர் மேலே ஒரு பாசம் உண்டு. அவருடைய படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு 4-5 படங்கள் பார்த்துருக்கேன். சில படங்கள்லாம் ஒரு மாதிரி நல்லாவே இருந்திருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நல்ல படங்கள் அவர் அது சொல்லப்போனால் பிகில் படம் எனக்கு கொடுத்த ஒரு ஆச்சரியம், ஒரு வியப்பு என்னால் எந்த படத்துலையும் வந்திருக்க முடியாது. ஒரு பெண்ணியத்தை வந்து இவ்வளோ ஒரு வித்தியாசமான கதை களத்தில் ஒரு பெண்ணியத்தை சொல்ல முடியுங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அட்லியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணுன்றது சார். அப்பேற்பட்ட ஒரு படத்தில் இவர் நடித்தார். காந்தராஜ் சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ இவ்வளோ விஷயம் போல்டா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல பேசுறது, இவ்வளவு விஷயம் சொல்லுங்க, போல்டா என்ன சொன்னாருங்கிறது அப்புறமா சொல்லுங்க. இல்ல இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டியை எதிர்க்கிற அவரு அதிமுகவை பத்தி எதுவுமே ஏன் விமர்சனம் பண்ணலன்ற ஒரு பேச முடியும். அந்த முதலாளி அங்க பி டீம் ஏ டீம் டெல்லியில இருக்கவங்க சொன்னதுதான். இல்லையா, அவரையும் அவங்களே தானே பாசிசம் பாயாசம்னு இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. இவர் பாசிசம் பாயாசம்னு இந்த வைப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு கூட இங்க இருக்கிற அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு வைப்ரோ, இதை நீங்க விஜய் ஆசிரம்னு நீங்க ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க, அதுல வந்து ஏன் மும்மொழி கொள்கை வச்சிருக்கீங்க, அதுலயே ஹிந்தி வச்சிருக்கீங்க, அதுல எடுத்துட்டு உங்க ஸ்கூல்ல மட்டும் நீங்க அந்த மாதிரி இருமொழி கொள்கையை பண்ண வேண்டியது தானேன்னு கேட்டிருக்காரு. அப்போ எப்படி நம்ம இங்க பிஜேபியும் வந்து விஜய் கட்சியும் வந்து ஒன்னா இருக்குன்றத சொல்ல முடியும்? அந்த 3 மொழி கொள்கையை கொண்டு வந்தது யாரு? பிஜேபி தானே. அவங்க சொன்னது தான் அவங்க ஸ்கூலில் நடத்துனாரு. அதை தான் அண்ணாமலை சொல்கிறாரு, நீ பிஜேபி தானே, நீ என்னத்துக்கு இது பண்ண. அண்ணாமலை அவரை காட்டி கொடுக்குறாரு. அவர் பிஜேபி தான், அவரை நம்பாதீங்கிறாரு. இவ்வளவு பேர் சேர்ந்து பாருங்க. பிரசாந்த் கிஷோர் அவரை காட்டி கொடுத்துட்டாரு, ஆதவர்ஜனையும் காட்டி கொடுத்துட்டாரு, அவருடைய கூட்டணியை உருவாக்கின அந்த அண்ணாமலையும் அவரை காட்டி கொடுக்குறாரு. இவ்வளவு பேர் அவரை காட்டி கொடுத்துட்டாரு. இப்போ நீங்க பிஜேபியோட பி டீம் தான் வந்து விஜய் அவர்கள். அதுல என்ன சந்தேகம் இருக்குது? அதுல என்ன சந்தேகம் இருக்குது? அது அண்ணாமலையே சொல்றாரு, நாங்க கொண்டு வந்த மும்மொழி கொள்கையை தான் அவங்க பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்குறாங்க, ஆனா அவர் தான் எதிர்க்கிறாரே சார். அதை பத்தி அவர் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு. இப்போ விஜய் அவர்கள் அதை தானே இப்போ மேடையில சொல்லியிருக்காரு. அண்ணாமலை கேட்கிறாரு, எதுக்குற மாதிரி வெளியில பேசிட்டு ஸ்கூல்ல ஏன் சொல்லி கொடுக்குறாங்கிறத நான் கேட்கிறாரு. அதுலயே ஒரு பிஜேபி டீம் தாங்கிறதுக்கு ப்ரூவ் ஆகி போச்சு. அடுத்தது இவ்வளவு 2 வருஷத்துல ஒரு தடவை கூட பாஜகவை ஏற்ற ஒரு வார்த்தை கூட சரியா பேசுது. இப்ப பாசிசம்னு பாயாசம்லாம் சொன்னது யாரு? அப்ப பாசிசம்ங்கிறது என்னோட கொள்கை எதிரி பிஜேபின்றதையும் நீங்க சொல்லுதான் எனக்கு புரிந்தது. பாசிஸ்ட்னு அவர் சொன்னது பிஜேபி சொன்னாருங்கிறது இப்ப நீங்க சொல்லுதான் சார். சரி, ஓகே. அப்ப இதுல பகிரங்கமா சொல்லனா கூட அந்த மாநாடு நடத்தும் பகிரங்கமா சொல்லன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, அவ்வளவுதான் பாயிண்ட். இல்ல சார், சொல்ல வரல பாயிண்ட்க்கு நான் சொல்றேன் சார். அப்ப அதே ஃபர்ஸ்ட் இதுல வேங்கை வயலில் என்ன நடந்தது, வேங்கை வயலில் என்ன நடந்தது, என்ன நீதியை கொடுத்தீங்க கிடையாது. அமித்ஷா கூட கத்தி விட்டு போறாரு. இல்ல சார், கொள்கை மணிப்பூர்ல என்னப்பா பண்ண நீ? இல்ல சார், என்னோட கொள்கை எதிரி பிஜேபின்றத கூட அவர் வந்து சொல்லிட்டாரே சார். அது ஓபனா தான சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்ன சொல்லி என்ன பண்றது? பரந்தூரில் விமான நிலையம் வருவதை நான் எதிர்க்கிறேன்.
நீங்கள் உங்கள் முதலாளி தாங்க பண்ணியிருக்கேன் அப்படிங்களா அவர் தான் நான் வரேங்க நான் சினிமாவுக்கு போகிறேங்க நான் ஆணையிட்டால் சினிமாக்கு போயிட்டார் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் இல்லை முதலாளி உங்கள் முதலாளி தாங்க பிளேன் ஓட்டுறாருன்னு அப்புறம் விட்டாச்சு அவ்வளோதான் போராட்டம் அதோட பிசு பிசு போச்சு எங்கம்மா வந்தார் அரசியலுக்கு எங்கே வந்தார் அரசியலுக்கு எங்கே முதல்ல சொல்லுங்கள் பனையூரை விட்டு அடுத்த ரோடுக்கு மெயின் ரோடுக்கு வர சொல்லுங்க ஈஸியாருக்கு வர சொல்லுங்க ஃபைன் சார். இப்படி தொடர்ந்து விமர்சனங்கள் இங்க எழுந்துகிட்டே தான் இருக்கு. பட் ஆனால் தொடர்ந்து என்னை ஏதாவது ஒரு பொறுத்தவரை விஷயங்கள் விஜய் வரணும் வரதான் நல்லாயிருக்கும் அவருக்கு அதுக்கான பக்குவம் அவருக்கு இல்லை அவர் வர்றதுக்கு அவர் விரும்பலைங்கிறது இன்னைக்கு வரலும் எங்களை போன்றவர்கள் அங்கே இல்லாமல் இங்கே இல்லாமல் நடுவில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க மேலே இருந்து வேடிக்கை பார்க்குற எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச காலத்துக்கே வரமாட்டேங்கிறார் சிங்கம் உள்ள மேயுது சிங்கம் உள்ள மேயுது அதை அடித்து கொள்றதுக்கு கிளாடியேட்டர் வரணும் உள்ள புலியை தான் கொல்லுவாங்க கிளாடியேட்டர் அது இப்போ தெரியுமா கிளாடியேட்டர்ஸ் அந்த கிளாடியேட்டர்ஸ் வந்து அந்த புலியை கொல்லணும் இல்லைன்னு போனால் அவனை கொண்டுடுவாங்க அவன் என்ன விடுதலைக்காக போராடினவன் தான் கிளாடியேட்டர்ஸ் இவர் கிளாடியேட்டராக நம்ம நினைக்கிறோம் புலிகள்லாம் உள்ள மேயுது வரமாட்டேங்கிறாங்க. அப்ப இவரும் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்கள் மாதிரியே பண்ணிடுவாருன்னு நீங்க நம்புறீங்களா சார்? ரஜினியாவது ஒரு கட்சி அமைச்சு இதெல்லாம் பண்ணி ஒரு ஸ்டண்டெல்லாம் அடிச்சுட்டு உடம்பு செல்லன்னு போயிட்டாரு. இப்ப இவரு சார் கட்சியெல்லாம் ஓபன் பண்ணி கொடியெல்லாம் அறிவிச்சு கொடியெல்லாம் வந்து சின்னம் இதெல்லாமே எங்கேயாவது கொடி பறக்கிற இடத்த காட்டுங்களா பார்க்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்களா பார்க்கலாம் நீங்க பார்க்கலான்றதுக்காக இல்ல. சரி நீங்க பார்த்த இடத்த சொல்லுங்க நீங்க எந்த இடத்துல பார்த்தேன்னு சொல்லுங்களா அங்கே வந்து நான் பார்க்குறேன் தேடி கண்டுபிடிச்சி சொல்லுங்க போய் 2 பேரும் அதை அந்த இடத்துக்கு போய் தேடி பிடிச்சி பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வரலாம் பார்க்கலாம். எங்கேயா ஒரு இடத்துல பேனர் வைக்கிறாங்க கொடியே காணும். ஃபைன் சார். 2026 தொண்டர்களே இல்லாத போயிட்டு இருக்குது. எனக்கு என்ன பொறுத்தவரையிலும் விஜய் வரணும் வர்றதை வந்து நான் என்னப்போ ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழன் வரும் அது முக்கியம். தமிழன் சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு அவங்க கிட்ட சிக்கக்கூடாது அதுக்காக விஜய் வரும். ஃபைன் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த மாதிரியான ஒரு டஃப்பான காம்படிஷன் வரப்போகுது, இன்னும் என்னென்ன மாதிரியான ஒரு காலம் மாறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார். ஸோ உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.